ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி 2026ஓட முதல் நாள் ஜனவரி 1ஆம் தேதி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, ஓகேங்களா? சரி, இன்றைக்கி நான் எழுந்ததுமே நான் ஃபஸ்ட்டு பண்ண வேலை பார்த்திங்கன்னா, கலர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி நல்லா சூப்பராக கலர் கோலப்பொடி வச்சு அழகாக கோலம் போட்டுட்ருந்தேன். எந்திரிச்சதுமே செஞ்ச முதல் வேலை. ஏன்னா நம்ம வந்து ஒரு நாளை தொடங்கும் போதே ரொம்ப பாசிட்டிவாக தொடங்கணும் அப்படின்னு நினைப்போம். அதுபோக இது வருஷத்தோட முதல் நாள் இல்லைங்களா? அப்போ எவ்வளோ பாசிட்டிவாக நம்ம தொடங்கணும். அதனால் நம்ம வாழ்க்கை எப்போதுமே கலர்ஃபுல்லாகவே இருக்கட்டும் அப்படின்றதுனால நம்ம வந்து கலராக வச்சு கோலப்பொடி வச்சு கோலம் போட்டிருக்கேன். ஸோ இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் கோலம் போடுறது ரொம்ப பிடிக்குமா? இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். கோலம் எக்ஸ்பர்ட் யாராவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டே வந்திருக்கேன். எனக்கு இதை பார்த்த உடனே அப்படியே ரொம்ப பிடிச்சிருங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸாவது ஆச்சு இந்த கோலம் போடுறதுக்கு. அவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து போட்டு அழகாக ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கடகடன்னு தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அப்படியே கையோடு பார்த்திங்கன்னா குளிச்சுட்டுமே வந்தாச்சு. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா சரி பாலை காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிட்டு பிள்ளைங்களுக்கு பாலாற்றி கொடுத்துட்டு ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா டீ போட்டிருந்தேன். ஸோ அதையுமே பார்த்திங்கன்னா அப்படியே சரி நல்லா நம்ம முதல் நாள் இல்லைங்களா, அதனால் நம்மளை டீயுமே ருசித்து பொறுமையாக உட்காந்து குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக குடிச்சிட்டு இருந்தேங்க. ஏன்னா இந்த நாளை வந்து ரொம்ப ஹரிபரியாக வந்து நம்ம வந்து தொடங்க வேண்டாம், மெதுவாகவே தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக தாங்க எல்லாமே பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு போன வருஷம் 2025 எல்லாருக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய மறக்க முடியாத அனுபவங்கள் வந்து எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? அதில் நல்ல விஷயம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து காலையில் பார்த்திங்கன்னா கடகடன்னு விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு கோலம் போட்டு முடித்த உடனே பார்த்திங்கன்னா விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன், பூ போட்டு வச்சாச்சு. அப்படியே உருளையுமே பூ போட்டு அழகாக வச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து கோயிலுக்கு தான் கிளம்பணும். ஏன்னா போகிற நேரத்தில் அவசரமாக இது பண்ணிக்கிட வேண்டாம், விளக்கை மட்டும் பொருத்திட்டு அப்படியே சாமி கும்பிட்டு கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு கடகடன்னு எல்லாமே முன்னாடியே பண்ணி வச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கோயிலுக்கு தான் நாங்கள் கிளம்பிகிட்ருக்குறோம். அதுக்கு முன்னாடி வீட்லேயுமே விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் விளக்கு பொருத்திட்டுருக்குறோம். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி எந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நாம் எந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா குற்றாலநாத சுவாமி கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், பிரதோஷம் கூட. அதே போல் பார்த்திங்கன்னா நடராஜ பெருமானுக்கு வந்து இன்றைக்கி பச்சை சாத்தி விழா வந்து நடத்தியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். ஸோ குற்றாலம்னாலே நமக்கு கேட்கவே வேண்டாம், பயங்கர குதூகலமாக ஆயிடுவோம். அப்படியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போ ஐயப்ப பக்தர்களுக்கான சீசன் வேறு, பயங்கர கடை எல்லாமே சூப்பராக போட்டிருந்தாங்க. போகிற வழி எல்லாமே அதை அப்படியே பார்த்துக்கிட்டே தாங்க போனோம். மாலையாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹேர் கிளிப்ஸு அந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. அதெல்லாமே ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துக்கிட்டே போனாங்க. குற்றாலம் யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா விளக்கு கடை அவ்வளோ கணம் போட்டிருந்தாங்க. அப்படியே பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்து ஐயப்பர் முன்னாடியே உட்காந்துருந்தார். அவர் நல்லபடியாக பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றே அப்படியே கடை வீதியாக அப்படியே எல்லாமே பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தோம். உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோயில் சூப்பராக நல்லா லைட்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அதையுமே அப்படியே பார்த்துட்டு சிவபெருமான ஐயா அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி வணக்கம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி உள்ளே போயாச்சு. உள்ளே போனதுமே நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமானை தான் தரிசனம் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ விநாயகர் பெருமானையுமே நல்லபடியாக தரிசனம் பண்ணோம். போகும்போதே பார்த்திங்கன்னா கூட்டம் நல்லா இருந்துச்சு. நல்லா இன்றைக்கி எங்கடா உட்கார இடம் கிடைக்குமா அப்படின்னு தான் யோசிச்சுட்டே போயிட்டே இருந்தோம். ஏன்னா அபிஷேகம்லாம் முடிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே தான் இருந்தோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நமக்கு உட்கார இடம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே தாங்க போனோம். அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா அந்த வைப்பு ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய அப்படின்னு எல்லாருமே. அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா திருவம்பாவை அது எல்லாமே பாடிட்டு இருந்தாங்க. ஓகே, நம்மளும் சாமியை கும்பிட்டுட்டு போய் உட்காந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நல்லபடியாக போனதுமே பிள்ளையாரப்பா தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போய் அப்படியே பார்த்திங்கன்னா சாமிக்கு எல்லாருக்குமே அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா சுவாமியை கும்பிட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா லைன்லையுமே உட்காந்துட்டோம். உட்காந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் அக்கா வந்து புக் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ திருவம்பாவை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திருவம்பாவை வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம். உண்மையிலே எனக்கு இது கொடுத்து வச்சுருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது.
சேம் டைம் பார்த்திங்கன்னா நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி போய் படித்து சாமி கும்பிட்டு எல்லாமே வந்தது. நான் இதுக்கு முன்னலாம் போனதே கிடையாது. ஒவ்வொரு நியூ இயருக்குமே நம்ம வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போவோம் இல்லைங்களா? இந்த வருஷம் நியூ இயருக்கு எனக்கு இங்கே வர்றதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கு. அதுவும் இந்த முக்கியமான நாளில் அந்த பச்சை சாத்திய திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காண கொடுத்து வச்சிருக்குன்னு சொல்லையே ஆகணும். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்ததுங்க அந்த தரிசனம்லாம். கூட்டிகிட்டு போயிருந்த கடகடன்னு அவங்களுமே காலையில் எந்திரிச்சிட்டாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுமே எந்திரிச்சிட்டாங்க. நம்மளும் குழந்தைங்கள கூட்டிகிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக தரிசனம் கிடச்சிது. இன்றைக்கி சிவபெருமான் தரிசனம், அதுவும் ராஜ அலங்கார தீப ஆரத்திலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கண்ணுக்கு நிறைவாக இருந்தது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய நம்ம சொல்லிக்கிட்டே பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தை வந்து நம்ம தொடங்கியிருக்கிறோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நீங்களாம் எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்களுமே இந்த ஆரத்தியை நீங்களுமே பார்த்துக்கோங்க. உங்களுக்குமே நல்லாயிருக்கும். இல்லைங்க, இந்த 2026ல் நீங்கள் என்னென்ன லட்சியங்கள், கனவுகள் எல்லாமே வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே நமக்கு வந்து நல்லபடியாகவே அமையணும். ஆரத்தி எல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியுமே பார்த்திங்கன்னா திருவெம்பாவை பாட்டு பாடிட்டு இருந்தோம். அப்படியே உட்காந்து பொறுமையாக அவங்க பாட பாட நம்மளுமே பின்னாடி பாடிக்கிட்டே இருந்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது மனசுக்கு. எந்த ஒரு ஹரிபரியும் இல்லாமல் பொறுமையாக போய் உட்காந்து சாமி பாட்டு படித்து சாமி கும்பிட்டு வந்ததே அவ்வளோ பெரிய ரிலாக்ஸாக இருந்தது மனசுக்கு. அப்படியே உள்ளே போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு குழல்வாய் மொழி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வர்றோம். அப்படியே பார்த்திங்கன்னா சாமியை வந்து நான் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா பிரகாரம் சுற்றி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா தூக்கிட்டுமே வந்துட்டாங்க. அந்த தரிசனமுமே கிடச்சிது. ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நின்று அதையுமே பார்த்துட்ருந்தோம். ஸோ அந்த தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாலையில் உள்ள அந்த பச்சை சாத்தி அப்படின்றதுனால அந்த பச்சையில் வந்து நமக்கு கொடுத்தாங்க. ஸோ அதையுமே வாங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து இன்றைக்கி அன்னதானம் சாப்பிட்டோம். அதுவுமே இன்றைக்கி கடவுள் புண்ணியம் தான் சொல்லணும். ஓகே அப்படி சொல்லிட்டு நல்லபடியாக சாப்பிட்டோங்க. ஸோ இந்த தரிசனம் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நியூ இயர் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையணும். எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப